மின்சாரத்துறைக்கான வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் நிர்மல்குமார், மின்சார வாரியத்திற்கு தற்போது 2,47,130 கோடி ரூபாய் கடன் உள்ளதெனவும், மின்வாரிய வரலாற்றிலேயே கடந்த ஆட்சிக் காலத்தில்தான் மிகுதியான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதெனவும், அதே நேரத்தில் மிகுதியான செலவிடல் இருந்தும் உள்கட்டமைப்புகள் பெரிதாக மேம்படுத்தப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். கடைசி ஆண்டு, அதாவது பழைய அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டுல இருந்த செலவினங்கள் பாத்தீங்கன்னா 72,167 கோடியாக இருந்தது. இந்த டாரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்க அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடி இருக்கு. சோ அந்த கூடுற அளவுக்கு, அந்த 51,838 கோடி கூடுற அளவுக்கு என்ன பெரிய செலவு செஞ்சாங்கன்னு நம்ம ஒவ்வொன்றா அதுல பார்க்க போறோம். ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா? இல்ல. புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா? இல்ல. புதிதாக நீங்க வேக்கண்டா இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா? இல்ல. எதுவுமே செய்யாமல் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணிருக்கீங்க. அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அப்ப செஞ்சதை கூட இப்ப செய்யவில்லை. அதை கம்பேரிஷன் தான் நம்ம கொடுக்க போறோம். சோ அப்ப என்ன செஞ்சாங்களோ அதை கூட செய்யல. அப்படி இல்லாமல் எப்படி நீங்க 51,000 கோடி, அதாவது ரெவன்யூ டாரிஃப் ரிவிஷன் பண்றதே பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்குது, டாரிஃப் ரிவிஷன் பண்றோம், அதனால ரெவன்யூ அதிகரிக்குது, அதனால கடன் சுமை குறையும், ரெவன்யூ அதிகரிக்குது, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் குறையணும். இதோட இன்டென்ஷன் தான் நம்ம டாரிஃப் ரிவிஷன் பண்றது. டாரிஃப் ரிவிஷன் பண்றதும் சப்சிக்வெண்டா அதே அளவு நீங்க 51,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரும் கூடுறது நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்.